ஹலோ வணக்கம். நாங்க தான் உங்க சோலை மணி. வெல்கம் டு சோலை மணி ஆபீஷியல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குக்கிங் vlog. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய், என்னடா நான் மட்டும் தனியாக வந்துருக்கேன்னு யோசிப்பீங்க. இன்னைக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலையெல்லாம் கொஞ்சம் இருக்குது. அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். நான் காலையிலேயே எழுந்திரிச்சு இங்கே பக்கத்துலேயே அண்ணன் வீடு இருக்குது. அண்ணனோட பொண்ணுக்கு இன்றைக்கி ஸ்கூலில் பொங்கல் ஃபங்க்ஷனு. அதனால் போய் ரெடி பண்ணிவிட்டு நானே திரும்பி வந்துட்டேன். ஆனால் மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். பார்க்கலாம். மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 9:30 ஆக போகுது. நான் மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கணும். சொல்லி இன்னைக்கு என்ன பண்ணலான்னு சொன்னேன். மணி எவ்வளோ தெரியுமா? மணி 9:30. எந்திரி. தூங்கிக்கிட்டு இருக்கா. அதுலேயும் எழுப்புனா மணி இப்போயே 9:30. ஆனால் இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கா. எழுப்புனா 5 நிமிஷம் வரும். 5 நிமிஷத்தில் எந்திரிப்பான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மாட்டான். மறுபடியும் போனோம்னா இந்த ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி அவனு இன்னும் 5 நிமிஷம் எந்திரிக்க சொன்னால் எந்திரிச்சு உட்காந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். அதுவும் இப்போ கேமரா ஆன் பண்ணனால எந்திரிச்சா. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் தூங்கிட்டு தான் இருப்பான். சரி, நாங்கள் போய் ரெடி ஆகிட்டு வரோம். இன்னைக்கு காலையிலேயே அம்மா சீக்கிரமே ஒர்க் போயிட்டாங்க. அதனால இன்னைக்கு நாங்கள் 2 பேர் தான் சமைக்க போகிறோம். இன்னைக்கு நாங்கள் என்ன சமைக்க போகிறோம்னா அரிசி பருப்பு எக் ஃப்ரையும் செய்ய போகிறோம். அதுதான் ஈஸியாக இருக்கும். அது பெருசாலாம் எங்களுக்கு சமையல் பண்ண தெரியாது. அது இந்த மேடமுக்கு சுத்தமாக சமைக்க தெரியாது. நான் கூட சமைப்பேன். எப்போயாச்சும் எங்களுக்கு தேவையானதை நான் சமைச்சிப்பேன். பெருசாக சமைக்கணுன்னாலும் எங்களுக்கு தேவையானதை சமைச்சிப்பேன். அதுவும் இல்லாமல் அரிசி பருப்பு தான் ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். எங்களுக்கும் அது ரொம்ப பிடிக்கும். ஆமாம், திருப்பூரில் கோயம்புத்தூரில் இது அடிக்கடி செய்வாங்க. டக்குன்னு நமக்கு வேணும் அப்படின்னா அதுதான். வீட்டில் முடையா இருக்குது, என்ன சமைக்கிறதுன்னு தெரியல அப்படின்னாலும் இதுதான். வாங்க, நாங்கள் எப்படி செய்கிறோம், நாங்கள் எந்த மெத்தடில் செய்கிறோம் அப்படின்னு காமிக்கிறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அரிசி ஊற வச்சுட்டாங்க. அம்மா காலையிலே ஊற வச்சுட்டாங்க. ஆனால் இப்போ மணி 1:30 போகுது. ஆனால் நாங்கள் இப்போ தான் வெளியெல்லாம் போயிட்டு இப்போ தான் சமைக்க ஆரம்பிக்கிறோம். இதில் அம்மா அரிசி ஊற வச்சுருந்தாங்க. ஸோ இதில் இதில் 1 கிளாஸ் துவரம் பருப்பு நான் எடுத்துக்கிறேன். எடுத்து இதையும் ஊற வச்சுக்கலாம். பருப்பு ஊற வச்சுட்டோம். இந்த சமைக்கிறதெல்லாம் பெருசு இல்லை. நம்ம சமைச்சு முடிச்சோன்னே இந்த கிச்சனை அம்மா பார்ப்பாங்க பாருங்க, அப்போ இருக்கு நமக்கு. ஸோ ஆனியன் கட் பண்ணிக்கலாம். வீடியோ எடுக்கிறதுக்கு காரணமாக அவள் அங்கே சைடு அந்த சைடே நிற்கிறா. இப்போ அவளை கட் பண்ண சொல்லலாம். சும்மாவே நின்றுட்டுருப்பா. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அவளை நான் போயிட்டு அவளை கட் பண்ண சொல்கிறேன். சமைக்கிறேங்கிற பேரில் எல்லா வேலையும் என்கிட்ட வாங்கிட்டு ஆமா, அதுக்குள்ள போடுறதெல்லாம் மட்டும் போட்டு சமைக்க போறோம். சரி, கேட்டா அவதான் சமைப்பேன். இரு இன்னைக்கு ஒரு நாள் வீடியோ எடுக்கிறனால நீ கட் பண்ணி தர. இல்லைன்னா யார் சமைப்பா? யார் எல்லாமே பண்ணுவா? கொஞ்சம் நான் பிஸியா இருப்பேனா, அதனால. ஆமா, தூங்கிக்கிட்டே இருப்பா எப்ப பார்த்தாலும். எங்க வீட்டுல கேளுங்க, பிஸியா என்ன பண்றா அப்படின்னு தெரியும். சரி, கட் பண்ணட்டும். இந்த ஒரு வேலையாச்சும் பண்ணட்டும். கட் பண்ணிட்டு அது ஒரு நமக்கு ரெஸ்ட் டைம். அவங்களுக்கு ஃபுல்லா ரெஸ்ட் தான். வெறும் பாத்திரத்துல கொட்டுறது தான் அவங்க வேலையே. அப்ப கொட்டு, நீ கொட்டு. எனக்கு தெரியாதே. அப்ப பேசவே கூடாது. பேசுவேன். அது மட்டும்தான் பண்ணுவா இவ. சரி, கட் பண்ணட்டும். அது ஒரு நம்ம போய் ரெஸ்ட் எடுப்போம். பாய் சோலை, பாய். இவ ஏதாவது பண்ணலை அப்படின்னா இப்போ கேமரா ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எங்கேயாவது ஓடிடுவா. அப்படி ஓடினான்னு வச்சுக்கோங்களேன், நான் மறுபடியும் ஆன் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன பண்ணுறா அப்படின்னு. சொல்லியிருக்கேன், அதனால பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். வரும். போதுமா?
வெட்டு, இன்னும் வெட்டு. இப்போ வந்துட்டு இப்போ ஜஸ்ட் நோ கேமரா ஆஃப் பண்ணோடனே உடனே வந்துட்டு கண் எரியுது, ஏன் நீ தான் சமைப்பியா, நான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுட்டு இருந்தா. அதனால் மறுபடியும் நான் ஆன் பண்ணி வச்சிட்டேன். பாருங்க எனக்கு கண்ணீராக வருது. யாருக்கு வெங்காயம் வெட்டினாலும் கண்ணீர் வரதானே செய்யும். உடனே நீ தான் சமைப்பியா, நான் சமைக்க மாட்டேன்னா நீ சொல்லு, நான் உள்ளே கொட்டுறேன் அப்படின்னு சொன்னான். ஷேர் பண்ணி சமைக்கணும். அதுதான் வெங்காயத்தை நீ வெட்டு, தக்காளி நான் வெட்டேன். கண்ணு எரியறதெல்லாம் எனக்கு கொடுத்துட்டு. எங்கள் வீட்டில் வந்துட்டு எப்போவுமே நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணுவோன்னா, எந்த வேலை மோஸ்ட்லி வேலை செய்ய மாட்டோம். வேலை செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் பாத்திரம் கழுவுனா அவள் வீடு கூட்டணும். அதே மாதிரி இப்போ 3 வேலை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வீடு சேர்ந்து துடைக்கணும். அம்மா எங்கேயாவது வெளியே இருக்காங்க அப்படின்னா பாதி வீடு நான், பாதி வீடு அவள். என்ன சொல்கிறது, டைல்ஸ் முதற்கொண்டு அப்படியே எண்ணி பிரிச்சுப்போம். அந்த மாதிரி தான். அதே மாதிரி பெட்டில் தூங்கும்போது சண்டை வந்துச்சுன்னு வைங்களேன், கரெக்டாக பிரிச்சுப்போம். இது வரணும் தான் நீயே ஸ்கேல் இடத்துல சில டைம்லாம் அளந்துருக்கோம். நீங்களும் வந்துட்டு அக்கா தங்கச்சிங்க இப்படி இருந்தீங்கன்னா வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வெட்டிட்டியா கொண்டாண்ணா? எனக்கு நல்லா கண்ணெறிகிற வேலையாக கொடுத்துட்டு அவள் ஈஸியாக 2 இதில் முடிகிற மாதிரி டொமேட்டோ எடுத்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் தானே பண்ணுறா, பண்ணலாம், தப்பு இல்லை. இன்னைக்கு ஷேரிங் தானே. அக்காங்களே வந்துட்டு இப்படிதான் இருப்பாங்க. சொல்லுங்க, உங்க வீட்லயே அக்கா தங்கச்சி இருந்தீங்கன்னா இப்படிதான் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்க. மோஸ்ட்லி அம்மாவே சமைச்சிருவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் சமைக்கிறா. என்னைக்காவது ஒரு நாள் நீ சமைக்கிறியா? நானும் கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன். கொஞ்சம் ரொம்ப ஈஸியானதெல்லாம் சமைப்பேன். என்னது? மேகி, தோசை, சப்பாத்தி. தோசை போய் 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 தோசை எப்பவுமே வீட்டில் நான் தான் ஊட்டுவேன். என்னைக்காச்சும் நான் பாதி வெங்காயத்தை தான் அவள் வெட்டினா, மீதி வெங்காயத்தை நான் தான் வெட்டினேன். இங்கே பாருங்க, எனக்கு கண்ணீராக இருக்குது. என்னமோ அவளுக்கு மட்டும்தான் அதிசயமாக கண்ணீராக. 2 செய்கிறோம். 1 செய்கிறதுக்கு நான் கட் பண்ணேன், இன்னொன்று செய்கிறதுக்கு அவள் கட் பண்ணா. சரி, நான் கட் பண்ணதை வந்து காமிக்கிறேன். யாரு நான் காமிக்கிறேன். இங்கே கூட இது நான் கட் பண்ணது, இது அவ கட் பண்ணது. இங்கே பாருங்க, பூரா எவ்வளோ பெருசு பெருசாக. சும்மா வெட்டு, பரவாயில்ல. தேவையான பொருட்கள் எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதுக்கு பெருசாக வந்துட்டு எதுவுமே தேவைப்படாது. எப்போவுமே யூஸ் பண்ணுறது தான். வீட்டில் அடிக்கடி எப்போவுமே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இப்போ அரிசி பருப்பு செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. வெங்காயம் 2 வெங்காயம், 1 தக்காளி மீடியம் சைஸு, பச்சை மிளகா 1 நாங்கள் காரம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவோம். பருப்பு, அரிசி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய், கடுகு இதெல்லாம் வந்துட்டு நார்மலாக போடுறது. இதெல்லாம் வந்துட்டு தேவைப்படும். இதை வச்சு நம்ம வந்து சமைச்சிடலாம். சரி, வந்து சுவையான அரிசி பருப்பு செய்ய போகிறேன். என்ன சிரிக்கிற? சுவையான அரிசி பருப்பு செய்ய போகிறேன். நீ செய்யி, அது சுவையாக இருக்கான்னு நாங்கள் சாப்பிட்டு சொல்கிறோம். அப்போ நீ செய்றியா? எனக்கு தெரியாதே. கொய்யாட்டா இருக்கும். வாங்க நம்ம போய் சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும். எவ்வளோ எண்ணெய்? சாப்பாடு அப்போ தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தான். கொலஸ்ட்ரால் வந்து செத்துற போகிறோம். இப்படி பேசுகிற பாருங்க. கொஞ்சமாக கடுகு, எண்ணெய் காயட்டும். கொஞ்சமாக அப்புறம் ஜீரகம், நெக்ஸ்ட்டு வெங்காயம், நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு. அடுத்தது தக்காளி. ஐயோ இல்லைங்க, இந்த இது போடணும். பச்சை மிளகா அப்படியேவா போடுவாங்க? கட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் தக்காளி இன்னும் பெருசா. பர்ஃபார்மன்ஸ் பாருங்க, நான் தான் சமைக்கிறேன். ஆமாம், ஓகேவா? இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? ஒரு நம்ம சொல்லலாம், அவர் வந்து செய்யட்டும். ஒரு மஞ்சள் தூள் போடு, அப்புறம் சாம்பார் தூள்.
இதெல்லாம் வந்து அரிசி ஊற வச்சோம். ஒரு இது போட்டால் இதுலேயே வந்துட்டு 2 டைம் தண்ணி ஊற்றணும். அது வந்து அரிசி வேகுது. இதில் வந்து நம்ம பருப்பு போட்டோம், அதனால் இதுலேயும் வந்து 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கணும். அடுத்து உப்பு மட்டும் எனக்கு சுத்தமாக அளவு தெரியாது. போட்டுட்டு வந்துட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் நான். ஏன்னா எல்லா வீடியோலையும் பாருங்களேன், தேவையான அளவுன்னு சொல்கிறாங்க. அந்த தேவையான அளவுக்கு தெரிஞ்சால் நானே வந்து சமைச்சிருவேனே. ஸோ வந்துட்டு நான் மெயினாக வந்துட்டு எது சமைச்சாலும், ஒரு யுபி சமைச்சா கூட நான் வந்துட்டு டேஸ்ட் பார்த்துக்கிட்டே தான் இருப்பேன். கரெக்டாக இருக்கு. அடுத்து வந்து அரிசி வந்து கழுவி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோம். பாருங்களேன், சமைக்கிறேன்னு பேரில் பாதி அரிசி அவளே தனியாக சாப்பிட்டுட்டு இருக்கான். ஒரே ஒரு வாய் ஊற வச்ச அரிசி டேஸ்ட்டாக இருக்கும். அரிசிலாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடக்கூடாதுன்னா இருந்தாலும் வாய் கேட்க ஒரு மாட்டேங்குது. வாய் சாப்பிட்றதுல அது எப்போவும் தான் சாப்பிடக்கூடாது, நம்மளும் என்னைக்காவது தான் சமைக்கிறோம். அடுத்து வந்துட்டு பருப்பு ஊற வச்சு கழுவி வச்சுருக்கோம், அதே உள்ளே போட்டுக்கலாம். அரிசியாக வந்துட்டு மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே ஊற்றினோன்னா கவுத்திடுவேன், அதனால் மூடியில் ஊற்றி கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய். நெய் வேணுன்னா நெய் ஊற்றிக்கலாம். இவளுக்கு சோலை வந்துட்டு நெய் ஊற்றி சாப்பிட மாட்டான், இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இவ்வளவுதான், ஈஸியாக வந்து செஞ்சு முடிச்சாச்சு. அடுத்து வந்துட்டு எக் ஃப்ரை பண்ணலாம். அது இவன் வந்துட்டு வெஜிடேரியனும் இல்லை, நான் வெஜிடேரியனும் இல்லை, எக்கிட்டேரியன் இவன். அதுவும் வந்து எப்படி தெரியுமா, அதுலேயும் நம்மளை வந்து தொல்லை பண்ணுவான். எக்கு ஆம்லெட் போட்டோம்னா ஒயிட்டை மட்டும் போடணும், எல்லோ போடக்கூடாது. அப்புறம் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸே வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் எல்லோ மட்டும் கொஞ்சம் தனியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதையும் வந்துட்டு பொரிக்க வச்சுக்குவா. அதுக்கப்புறம் வந்துட்டு இதெல்லாம் கூட பரவாயில்ல, முட்டை எக் ஃப்ரை பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அதில் எக் ஸ்மெல் வரக்கூடாதுன்னு சொல்லுவாள். அது எப்படிங்க எக் ஃப்ரை பண்ணும்போது எக் ஸ்மெல் வராமல் இருக்கும், நீங்களே கேளுங்க. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், எக் மட்டும் தான் சாப்பிடுவேன். அது எதுக்கு சாப்பிடணும்னு கேட்குறேன், அப்படி கஷ்டப்படணும்னு கேட்குறேன். ப்ரோட்டீன், அதுக்காக. எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பத்து வைங்க ஃபஸ்ட். எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் கடுகு, அடுத்து வெட்டி விட்ட வெங்காயம், அடுத்தது கருவேப்பிலை, அடுத்து வந்து எக்கு, கொஞ்சம் மிளகாத்தூள், நிறைய பெப்பர், ஏன்னா அவளுக்கு ஸ்மெல் வரக்கூடாதுல்ல, அதனால. எல்லாம் கொடூரமாக வச்சுருக்கேன். மும்முரமாக நான் வந்து சமைச்சிட்டு இருக்கேன்னு அர்த்தம். நிஜமாவே இப்படியே ஒரே செஃப் ஆயிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் அவளுக்கு. இன்னைக்கு நான் தானே வீட்டில் செஃப்பு. சொல்லு. கறி மசாலா, கரம் மசாலா, இது எதுவுமே வந்துட்டு போடாமல் இருந்தால் தான் நல்லா இருக்கும். நீங்கள்லாம் வந்துட்டு போட மாட்டீங்க. இப்போ வந்துட்டு ஒருத்தி எக்கு சாப்பிடணுன்றதுக்காக வீட்டில் இருக்க எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அது என்னங்க, அது நல்லா தானே இருக்கும் ஸ்மெல்லு. பாருங்களேன், சமைக்கிறேங்கிற பேரில் வானரம் மாதிரி எங்கேயோ போய் வந்துட்டுருக்கு. நீ தான் வானரம். சரி, விசில் வரணும், அதனால இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் நான். சமைச்சு முடிச்சாச்சு, விசில் வர வரலாம் நான் வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கேன் மேலே உட்காந்து. எடு ஒரே ஒரு விசில் போதும், ஆஃப் பண்ணிடுவேன். சமைச்சாச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸ்மெல்லாம் சூப்பராக இருக்கு. ஸ்மெல் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு, பட் டேஸ்ட் பண்ணாதான் தெரியும். நல்லா தான் இருக்கா உண்மையே சொல்லு. சாப்பிட்டா தான் தெரியும் நல்லா இருக்கா இல்லை நல்லா தான் இருக்கா. சாப்பிட்டு அதான் மெய் மறந்து போயிடுவேன். ஆகாம இருந்தா சரி. அவங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டக்குன்னு சொல்லு. ஓகே. ஓகேவா? அப்போ அப்படிதான். சாப்பாடு ஓகே, நல்லா தான் இருக்குது.
எக் எனக்கு சும்மாவே பிடிக்காது, இருந்தாலும் வேறு வழியே இல்லைங்கிறதுக்காக சாப்பிட்றேன். எக்கு ஓகே, உனக்கு யார் செஞ்சாலுமே அப்படிதான் இருக்கும். சாப்பாடு ரிப்பேர் இருக்கு, அதை மட்டும் சொல்லு. சாப்பாடு நல்லா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இது நான் சாப்பிட்டு சொல்கிறேன், நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். இப்படி கொஞ்சம் சாப்பாடை எடுத்து இதில் கொஞ்சம் இப்படி எக்கு வச்சு சூப்பர். உண்மையாக நல்லா இருக்குது சாப்பாடு. முட்டையுமே நல்லா தான் இருக்குது. லைட்டாக உப்பு கம்மியாக இருக்குது. ஆனால் சாப்பாடு சூப்பராக இருக்குது. உண்மையாக சொல்லு, நல்லா தான் நல்லா சாப்பாடு நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் இது கண்டிப்பாக பிடிக்கும். ஆமாம், மணி வந்து இப்போ வந்துட்டு 3 மணிக்கு தான். நான் இப்போ தான் காலையில் சாப்பாடு சாப்பிட போகிறேன். வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ சோலைமணி அஃபிஷியலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம கீழே இருக்க பெல் ஐக்கான் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். பாய்.